வெண்முரசு. வெண்முகில் நகரம் 52. பகுதி 11. முதற்தூது 4. வாசிப்பது சந்தீப். சகுனி காய்களை நிரப்பியபின் அதுவரை தன்னிலிருந்த இறுக்கத்தை முழுமையாக தளர்த்திக் கொண்டு புண்பட்ட காலை மெல்ல நீவியபடி நிமிர்ந்து அமர்ந்து கிருஷ்ணனை நோக்கினார். அவர் முன் அவரது 7 அடுக்கு காவல் கொண்ட கோட்டை மெல்லத் திறந்த ஒற்றை வாயிலுடன் அத்தனை காய்களும் ஒன்றுடன் ஒன்று நுணுக்கமாக இணைக்கப்பட்டு ஒற்றை உடலாக மாறி நின்றது. பசித்தது போல, அஞ்சியது போல, சலிப்புற்றது போல ஒரே சமயம் தோற்றமளித்தது அது. அதன் அமைப்பை நோக்கி அவரே வியந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அமர்ந்து ஆடி ஆடி கற்றுக்கொண்ட அனைத்தும் அவரது கைவிரல்களிலேயே குடியேறிவிட்டிருந்தன. காய் தொட்டு எடுத்துக் கோத்து அதை அவர் அமைத்தபோது பெரும்பாலும் சிந்தையற்றிருந்தார். கூடை முடைவதைப் போல விரல்களே அதை சமைத்தன. இல்லை, சிலந்தி வலை. உள்ளிருந்து எழுந்த நச்சு ஊற்றைத் தொட்டு விரல்கள் பின்னி பின்னி விரித்தது. மெல்லிய ஒளியால் ஆனது. இருப்பதா இல்லாததா என விழிமயக்குவது. அதன் நடுவே முடிசூடி அவர் அமர்ந்திருந்தார். மறுகணம் அவர் மென்மையாக எழுந்து வலுத்துப் பரவிய ஐயத்தை அடைந்தார். உள்ளத்தால் கிருஷ்ணன் பக்கம் சென்று நின்று அதை உடைக்கும் வழிகளை நோக்கினார். ஒவ்வொரு வழியையும் அவர் முன்னரே கண்டு மூடிவிட்டிருந்தார். எத்திசையில் இருந்து கிருஷ்ணன் உள்ளே வந்தாலும் கோட்டை வாயிலில் கொலைப்படை காத்திருந்தது. இருபக்கமும் நண்டின் கொடுக்குகளாக நின்ற 2 குதிரைப்படைகள் வெளித்தெரிந்தவை. ஆனால் அவற்றை வென்று உள்ளே வருபவனை 7 வழிகளினூடாக வந்து சூழ்ந்து கொள்ளும் சிறிய படைகள் உள்ளே பெரிய படைகளுக்குள் எப்போது வேண்டுமென்றாலும் பிரிந்து எழுவதாக கறந்திருந்தன. அவையே மேலும் ஆபத்தானவை. பெரிய படைகளை அவை பெரிதென்பதனாலேயே எதிரி கூர்ந்து நோக்குவான். அவற்றை நோக்கி அவன் எச்சரிக்கை கொண்டிருப்பதனாலேயே சிறிய உண்மையான கொலைக்கருவிகளை காணமாட்டான். அதை நண்டு என்றனர் சதுரங்கத்தில். நண்டின் பெரிய முன்கொடுக்குகள் எழுந்து அசைய உள்ளே சிறிய கூர்கொடுக்குகள் பசித்த வாயிலிருந்து நீண்டிருந்தன. மீண்டும் மீண்டும் அதை உடைக்கும் வழிகளை நோக்கி நோக்கி அவரது உள்ளம் சலித்தது. கிருஷ்ணன் அவரது கண்களை சில கணங்கள் நோக்கியபின் புன்னகையுடன் தன் கருக்களை கையில் எடுத்தான். சகுனி அவன் செய்வதை பாராதவர் போல தாடியை நீவிக்கொண்டு சாளரத்தினூடாக வந்த ஒளியை நோக்கியபடி அமர்ந்திருந்தார். கிருஷ்ணன் மிக விரைவாகவும் உளம் நிறுத்தாமலும் 12 காய்களை மட்டும் வைத்து ஒரு சிறிய குதிரைப்படையை அமைத்தான். அவருடைய பெரும்பாலான காய்கள் களத்திற்கு வெளியே வெறும் குவியலாக கிடந்தன. தாறுமாறாக அள்ளி வைப்பவன் போல மிக விரைவிலேயே படையை அமைத்தபின் நிமிர்ந்து கைகளை உரசிக்கொண்டபடி சித்தமாகிவிட்டேன் காந்தாரரே என்றான். சகுனி நிமிர்ந்து அவனை நோக்கியபோது புருவங்களில் ஒரு முடிச்சு விழுந்து விலகியது. குனிந்து காய்களை நோக்கிய பச்சை விழிகள் எதையும் காட்டவில்லை. என தலையசைத்தார். அவனுடைய உத்தி என்ன என அவருக்குப் புரியவில்லை. தனக்கு ஆடவே தெரியாதென அவரை ஏமாற்ற எண்ணுகிறானா? அவன் விழிகளை மீண்டும் நோக்குவதைத் தவிர்த்து உதடுகளை இறுக்கியபடி அவன் அமைத்த மிகச்சிறிய படையை மட்டுமே நோக்கினார். அவை ஒருபோதும் அவரது பெரிய கோட்டைக்காவல் அமைப்பை வந்து தொட முடியாது என தெரிந்தது. என்ன நினைக்கிறான்? ஆனால் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே அப்படி என்ன நினைக்கிறான் என குழம்ப வைத்துவிட்டான். அதுவே வெற்றிதான். கிருஷ்ணன் பகடைகளை எடுத்து உருட்டினான். 3 விழுந்ததும் 2 விரல்களால் 3 காய்களை நகர்த்தி வைத்தான். 3 புறவிகள் அம்பு போல நீண்டு கோட்டையின் முகப்பை நோக்கி வந்தன. சகுனி பகடைகளை உருட்டினார். பகடைகள் ஒன்றுடன் ஒன்று முட்டி மெல்லிய நகைப்பொலியுடன் உருள 7 விழுந்தது. 7 காய்களைக் கொண்டு என்ன செய்வதென்று அவரால் முடிவெடுக்க முடியவில்லை. யானையை நெருங்கும் எலி என அவரை நோக்கி வந்த அவனுடைய சிறிய படையை புறக்கணிப்பதுதான் நல்லது. ஆனால் ஆடியாக வேண்டும். சிலக்னங்களுக்குப் பின் அவர் காய் நீக்கம் செய்தார். காலாட்கள் கிளம்பி கிருஷ்ணனின் குதிரைகளை சூழ்ந்து கொண்டனர். கிருஷ்ணன் 4 நகர்வுகள் மூலம் தன் சிறிய படையை மேலும் மேலும் பின்னிழுத்து தன் பின்னலை நோக்கிக் கொண்டு சென்றான். சகுனி கிருஷ்ணனை நோக்குவதை முற்றிலும் தவிர்த்து மீண்டும் பகடை உருட்டி 6 நகர்வுகளை அடைந்து மேலும் காலாட்களைக் கொண்டு வந்து கிருஷ்ணனின் குதிரைகளை வளைத்தார். மும்முறை கிருஷ்ணன் பின்னகர்ந்து தன் இறுதி எல்லையை அடைந்தான்.
அஞ்சிய குழந்தை என அவனுடைய சிறுபடை சுவரோடு ஒட்டி நின்றது. சகுனி செய்வதற்கு ஒன்றே இருந்தது, அச்சிறு படையை தொடர்ந்து துரத்திச் சென்று வளைக்க முயல்வது. ஆனால் அதுதான் அவன் விரும்புவதா? நாயை விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வது போல தன்னை உசுப்பிக் கூட்டிச் செல்கிறானா என எண்ணிக்கொண்டார். ஆனாலும் அதையே செய்தார். அங்கே தயங்குவது அச்சம் கொள்வதாக ஆகும். அச்சத்தை ஆட்டத்தின் தொடக்கத்தில் வெளிக்காட்டுவது பிழை. எச்சரிக்கையாக இருப்பதும் அச்சத்தையே காட்டும். அதே சமயம் தன் காலாட்களை மையப்படையிலிருந்து அறுபட்டுச் செல்ல விட முடியாது என உணர்ந்த சகுனி தொடர்ச்சியாக காலாட்களை ஒருவருடன் ஒருவர் எனத் தொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தார். கிருஷ்ணனுக்கு 3ம் 6ம் விழுந்தன. அந்நகர்வுகள் மூலம் அவன் படைகள் முழுமையாக பின்வாங்கி பரவி தனித்தனி காய்களாக மாறி ஒடுங்கிவிட்டன. 4 மட்டும் எஞ்சிய அவனுடைய சிறிய படை பொந்தில் இருக்கும் முயலென அமர்ந்திருக்க நரிக்கூட்டம் போல அவரது காலாட்கள் அதைச் சூழ்ந்து நின்றிருந்தனர். முற்றிலும் தனக்குரிய இடம். ஆட்டமே முடியலாமெனத் தோன்றும் தருணம். ஆனால் அத்தனை எளிதாக அவன் தோற்க மாட்டான். அவர் அவனை உள்ளூர அறிந்திருந்தார். கணங்களின் எடை மிகுந்தபடியே சென்றபோது சட்டென்று சகுனி உணர்ந்தார். இருவருமே 12க்காக காத்திருப்பதை. 12 விழாமல் சகுனியால் கிருஷ்ணனின் குதிரைப்படையை முழுமையாக வெல்ல முடியாது. ஏனென்றால் அது சிதறியது. ஆனால் 12ஐ அளிப்பது பகடை உருளும்போதெல்லாம் வந்து விண்ணகத்தை நிறைத்திருக்கும் தெய்வங்களின் கணக்கு மட்டுமே. பகடையை முழு வாழ்க்கையாகவும் முடிவற்ற பிரபஞ்ச நாடகமாகவும் ஆக்கும் உள்ளாழத்தை அவர்களே உருவாக்குகிறார்கள். பொறுமையை இழக்காமலிருக்க அவர் தன் கைகளால் களத்தை சீரான தாளமாக தட்டிக்கொண்டு காய்களை மட்டும் நோக்கிக் கொண்டிருந்தார். அவரது அகம் எதிர்நோக்கித் தவித்து அந்த களத்தில் கிருஷ்ணன் 12ஐ அடைந்தான். அவர் ஒருவகையான விடுதலையை அடைந்தது போல உடல் தளர்ந்தார். அவனுடைய படை வலையென மாறி சூழ்ந்து கொண்டது. அவரது 27 காலாட்களை வென்று அள்ளிக் குவித்தான் கிருஷ்ணன். பின்பு இயல்பாக பகடையை வைத்தபடி தாங்கள் என்றான். சகுனி புன்னகையுடன் நிமிர்ந்து அவனை நோக்கியபடி பகடையை உருட்டினார். அவனுடைய ஆட்டமுறையை அவர் கற்றுக்கொண்டு விட்டார். அவனுடையது குழியானை முறை. மென்மையான மண்சுழலில் சிக்க வைத்து தாக்குவது. இவ்வளவுதான் உன் உத்தியா? நான் இதிலிருந்து என் ஆட்டத்தை ஆடத் தொடங்கியவன். அவர் தாடியை நீவி தலையை அசைத்தபடி காய்களை நீக்கினார். அவனுடைய முறைமையை தான் கற்றுக்கொண்டதை அவன் அறியக்கூடாதென எண்ணினார். பின்னர் தன் காலாட்களை நீண்டு செல்ல அவர் விடவில்லை. அவரது படை பெரிய வலை போல ஒட்டுமொத்தமாக மெல்ல விரிந்தது. ஆனால் இம்முறை கிருஷ்ணன் தன் குதிரைகளை அம்பு போல குவித்து விரைந்து அவரது காலாட்படைப்பரப்பின் மையத்தை தாக்கி உடைத்து கோட்டையின் வாயில் வரை சென்றுவிட்டான். அவர் தன் முழு படைகளையும் அவனை நோக்கிக் குவிக்க 4 முறை பகடையுருட்ட வேண்டியிருந்தது. அதற்குள் அவரது 7 குதிரைகளையும் 6 காலாட்களையும் வீழ்த்திவிட்டு தனக்கு ஒரே ஒரு குதிரை இழப்புடன் கிருஷ்ணனின் படை மீண்டும் தன் பாதுகாப்பு எல்லைக்குள் சென்றுவிட்டது. சகுனி மெல்ல முனகினார். அவனுடைய தாக்குதலை வல்லோரு முறை என்பார்கள். கூரிய பாய்ச்சலால் ஒற்றைப் புள்ளியை தாக்குவது. அவனுடைய ஆட்டமுறை என்பது எந்த வரையறைக்குள்ளும் அடங்காமல் தொடர்ந்து பல கோணங்களில் தாக்கி தன்னுடைய அணியை உடைத்துக் கொண்டே இருப்பது மட்டுமே என தோன்றியது. அவனுடைய வலக்கையருகே கிடந்த காய்க்குவியலை ஓரவழியால் நோக்கினார். எந்த உருவை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய பாதாளமூர்த்திகள் போல அவை அங்கே கிடந்தன. அவற்றை புரிந்து கொள்ள அவன் உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவனோ தன் உள்ளமென ஒரு குழந்தை விளையாட்டை உருவாக்கி இக்களத்தில் வைத்திருக்கிறான். மேலும் 3 முறை காய்களை நீக்கிய போது அவர் தன்னுள் கணக்கிட்டுக் கொண்டே இருந்தார். அவனுடைய உள்ளம் நோக்கி செல்ல முயல்வதைப் போல வீண்வேலை ஏதுமில்லை. முடிவெடுக்கப்படாததும் அறியப்படாததும் எல்லையற்ற ஆழம் கொண்டவை. எல்லையின்மையை தன் படைக்கலமாக வைத்திருப்பவன் பேரிரு கொண்டவன். அவர் அவனை நிமிர்ந்து பார்க்க அப்போது அஞ்சினார். அவன் களத்தில் 10,000 காய்கள் பெருகலாம். அவை மழை போல அவரது களத்தில் பெய்து நிறையலாம். எதுவும் நிகழலாமென்பதில அச்சமூட்டுவது பிறிதேது? அதை வைத்து விளையாடுபவன் இவன்.
அவன் களத்தில் முன்வைக்கும் காய்களை மட்டும் நோக்குவதே சிறந்தது என சகுனி கண்டடைந்தார். அது அவரது ஆற்றல் சிதறாமல் தடுக்கும். ஓரிரு ஆட்டங்களுக்குள் அதன் பெரும்பாலான வழிகள் தெரியத் தொடங்கிவிடும். எப்படியானாலும் களம் கண்முன் திடமாக உள்ளது. காய்களும் விழுதோடக்கூடியவையாக உள்ளன. எத்தனை அருவமானதாக இருந்தாலும் உள்ளம் அவற்றில்தான் நிகழ்ந்தாக வேண்டும். அவனை எதிர்கொள்ளும் ஒரே வழி அதுதான். அவன் தன் பேருரு சுருக்கியாக வேண்டும். இம்முறை அவனுடைய முன்னகர்வை அவர் இயல்பாக முறியடித்தார். உள்ளே நம்பிக்கை மேலெழுந்தது. மீண்டும் அவனை தோற்கடித்தார். அவன் முழுமையாக பின்வாங்கி தன்னை மீண்டும் தொகுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர் நிமிர்ந்து அவனை நோக்கி புன்னகை செய்தார். நம்பிக்கையிழப்பவனை முழுமையாக தோற்கடிக்க அப்புன்னகை உதவும். அது அவன் நெஞ்சில் நஞ்சாகக் கலக்கும். அவன் கைகள் நடுங்கத் தொடங்கும். அவர் பின்னர் அவனை முழுமையாகவே தவிர்த்து காய்களை நோக்கினார். கிருஷ்ணன் தன்னை முழுமையாக கலைத்துக் கொண்டு களத்தில் பொருளற்ற காய்களாக சிதறிக் கிடந்தான். மலைச்சரிவில் விழுந்து உடைந்து பரவிய உச்சிப்பாறை. அவர் தன் குதிரைகளை வெறுமனே நகர்த்தினார். காலாட்களை ஒருவரோடொருவர் வெறுமனே இணையவும் பிரியவும் செய்தார். நீ பொருளற்றவனாக இருக்கையில் நான் உன்னுடன் மோத மாட்டேன், கரியவனே. நீ கொள்ளும் பொருளை மட்டுமே என்னால் கையாள முடியும். அப்பொருளாக நீ உன்னை குவித்தாக வேண்டும் என்னும்போது நீ என் களத்திற்குள் அடங்கும் எளிய எதிரி. உன் உள்ளமெனும் களமல்ல, என் கையும் கண்ணும் கருத்துமறிந்த இக்களத்தில் நிகழும் போர் இது. அவனுடைய கருக்கள் மீண்டும் உருவாகி வந்தன. நீர்ப்பாம்பு போல அவை உருக்கொண்டு தயங்கித் தயங்கி நீந்தி வந்து அவரது கோட்டையைத் தாக்கி உடனே கலைந்து மீண்டன. மறுகணமே உருக்கொண்டு அவரது கோட்டைக்காவல் முனை ஒன்றை தாக்கி 4 குதிரைகளை சிதறடித்தன. அவர் தாக்க முனைந்தபோது பின்வாங்கி தன்னை தொகுத்துக் கொண்டான். பின்னர் அவன் ஒன்றையே செய்யத் தொடங்கினான். அஞ்சும் கைவிரல் நுனி என அவன் படை வந்து அவர் கோட்டையைத் தொட்டது. அவரது படை எழுந்ததும் விரைந்து பின்வாங்கியது. மீண்டும் வந்தது. விளையாடத் தொடங்குபவர்களின் எளிய உத்தி. எதுவும் நிகழாமல் நெடுநேரம் விளையாட இளையோர் அதை கையாள்வதுண்டு. குழந்தைகளின் விளையாட்டு. ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் சலிக்காமல் அதையே விளையாடினான். ஒரு கணத்தில் சகுனியின் அகம் திகைத்தது. இவன் யார், குழந்தையேதானா? ஒரு கோப்பையையும் கரண்டியையும் வைத்துக்கொண்டு சலிக்காமல் விளையாடும் கைக்குழந்தை என அவன் அதையே திரும்பத் திரும்ப செய்து கொண்டிருந்தான். மாறுதல் இல்லை. வளர்ச்சி இல்லை. மீண்டும் மீண்டும் மீண்டும். சலிப்படையாதே என சகுனி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இது இவன் எனக்கு விரிக்கும் வலையாக இருக்கலாம். என்னை சோர்வடையச் செய்கிறான். என் பொறுமையை அழிக்கிறான். நிலைகுலைந்து நான் கூரிழக்கையில் தன் கரவு கொலைக்கருவியை வெளியே எடுப்பான். இப்போது இவனை பொறுமை வழியாகவே வெல்ல முடியும். இவனுடைய வலையில் சிக்கப் போவதில்லை. சிறிய மீன்களுக்குத்தான் வலை. பெரியவற்றுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனியாக அமைக்கப்படும் கோடரித் தூண்டில் வேண்டும், கரியவனே. ஆனால் மெல்ல மெல்ல அவர் பொறுமை அழிந்து கொண்டிருந்தது. மானுடனின் அறிவு சற்றேனும் ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறது. உள்ளம் கொஞ்சமேனும் உணர்வை விழைகிறது. ஆனால் அங்கே மீள மீள ஒன்றே நிகழ்ந்து கொண்டிருந்தது. சிறிய குதிரைப்படையாக வந்து தாக்கிச் சென்றவன் அதே போன்று அதே எண்ணிக்கை குதிரைகளுடன் மீண்டும் வந்தான். மீண்டும் வந்தான். மீண்டும் வந்தான். இல்லை, இவன் குழந்தையேதான். முதிர்ந்த உள்ளம் இத்தனை முறை ஒன்றையே திரும்பத் திரும்ப செய்யாது. அவர் அவன் கண்களை நோக்கினார். அவற்றில் சற்றும் சலிப்பில்லை என்பதைக் கண்டு திடுக்கிட்டு விழிவிலக்கிக் கொண்டார். பொது விளையாட்டைக் கண்டடைந்த குழந்தையின் உவகை மட்டுமே அவற்றில் இருந்தது. ஒவ்வொரு முறையும் பெருஞ்செயலை செய்யப் போகும் எழுச்சி, செய்வதன் துடிப்பு, செய்துவிட்டதன் களிப்பு. மீண்டும் மீண்டும். மீண்டும் மீண்டும். அப்படியே, தெய்வங்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இல்லை, முடியாது. இப்படி திரும்பத் திரும்பச் செய்தால் நானும் இயற்கை பருப்பொருட்களில் ஒன்றாக ஆகிவிடுவேன். என் சித்தம் இதோ உறைந்து பொருளிழக்கிறது. இதை ஆட என் கைகளே போதும். என் அறிவு தேவையில்லை. நான் கற்றவை தேவையில்லை.
நானே தேவையில்லை. புல்லும் புழுவும் புல்லும் பொன் விலங்கும் செய்யும் அதுவேதான் இதுவும். ஒரு கணத்தில் பெருந்திகைப்புடன் அவர் உணர்ந்தார். தன்னைச் சுற்றி அனைத்துமே அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று. பொருளற்ற சுழற்சி. மீண்டும் மீண்டும். மீண்டும் மீண்டும். தெய்வங்களே, பொருளென நான் காண்பதெல்லாம் நானே உருவாக்கிக் கொள்வதா என்ன? இப்பொருளற்ற பெருஞ்சுழற்சியை வெல்ல ஒவ்வொன்றிலும் என்னை பெய்து நான் தான் வேறுபடுத்திக் கொள்கிறேனா? நானறியும் வேறுபாடென்பது நானெனும் துளி மட்டும்தானா? என்ன எண்ணங்கள் இவை? எப்போது இத்தகைய வீண்சிந்தைகளை அடையத் தொடங்கினேன்? ஏதோ ஆகிவிட்டிருக்கிறது எனக்கு. இவன் தன் மாயத்தால் என் அகத்தை மயக்கிவிட்டிருக்கிறான். விழித்துக் கொள்ள வேண்டும். இப்போதே. என்னை சலிப்பூட்டிவிட்டான். ஆம், அதுதான் இவன் வழி. சலிப்பை வெல்வது வழியாகவே இவனை கடப்பேன். இந்த வீண்சுழற்சியில் என் கற்பனையை பெய்கிறேன். என் பொருள்கோடலை நிகழ்த்துகிறேன். இந்த குதிரைப்படை ஒரு அம்பு. இந்த காலாள் ஊர் அலை. குதிரையின் அலை. அலையிலெழும் குதிரை. குதிரையில் ஏறி வருகிறது ஒரு மலர். 5 கைகள் கொண்ட மலர். என் காய்களால் குதிரைகளை மலருக்குள் அடைக்கிறேன். மலர்தழ்களை இறுக்கி மூடுகிறேன். மலர்வட்டம் சிலந்தி வலையானதென. சிலந்தி 8 கைகளுடன் நச்சுக் கொடுக்குகளுடன் எழுந்து வந்து நின்றது. புள்ளிவட்டமாக சிதர் விரித்து மகரந்தம் காட்டியது. நீண்ட அல்லி விரித்து கொட்டியபின் நண்டாக மாறி பக்கவாட்டில் நடந்தகன்றது. இல்லை, இது சரியான வழி அல்ல, இதற்கு முடிவே இல்லை. இது நுரை எனப் பெருகி என்னை சூழ்கிறது. முடிவிலா பொருளிலிச் சுழற்சியை வெல்ல இந்த பொய்ப்பொருள் கொண்ட முடிவிலிச் சுழற்சி என்பது ஒரு நல்ல வழி அல்ல, இது ஆடி முன் ஆடி. முடிவிலியில் நின்றிருக்கிறேன். 1000 எனப் பெருகி. 1000த்திலும் ஒன்றே நிகழும் பொருளிலியின் பொருளாகி. என் சித்தம் திகைத்து சலிப்பது ஏன்? வானமென விரிந்த என் சலிப்பின் வெளியில் எப்படி நான் ஒரு அணுத்துளியாக சிரித்தேன்? என்ன செய்கிறான்? என்னை மூடன் என எண்ணுகிறான். என் பொறுமையை இழந்து நான் இவன் முன் சிதறுவேன் என திட்டமிடுகிறான். இத்தனை சிறிய உத்தி வழியாக என்னை வென்றுவிடலாமென எண்ணுகிறான் என்றால் என்னை என்னவென்று எண்ணினான்? என் உளத்திறனையும் பயிற்சியையும் இவன் மதிக்கவில்லை. என்னையும் ஓர் எளிய விலங்கென்றே மதிப்பிட்டிருக்கிறான். நான் சுபலமைந்தனாகிய சகுனி. நான் காந்தாரன். அழிப்பவன். அழிவில் திளைத்து முளைத்தெழுந்து விரிந்து கிளையிலை தளிர்மலர் மகரந்தமென நிறையும் நஞ்சு நான். சினம் கொண்டிருக்கிறேன். சினமே நான் இவனுக்களிக்கும் கடைத்திறப்பு. சினமில்லை. சினத்தை அழுத்தி அழுத்தி இறுக்குகிறேன். குளிரச் செய்கிறேன். கல்லாக்குகிறேன். இதோ நான் கல்லென்றாகிவிட்டிருக்கிறேன். என்னிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை. இதோ என் கரங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றன. என்னை சூழ்ந்திருக்கும் வெளியில் அனைத்தும் எவ்வண்ணம் நிகழ்கின்றனவோ அவ்வாறு பொருளிலாது. மீண்டும் மீண்டும். இதற்கு அறிவு தேவையில்லை. உணர்வுகள் தேவையில்லை. இதில் மிதப்பது. இதில் பொருத்திக் கொள்வது. இதில் இருந்து கொண்டிருப்பது. இவ்வளவுதான். இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்ன? இக்குழந்தை என் முன் அமர்ந்து ஒரு துளியும் குன்றாத பேருவகையுடன் விளையாடுகிறது. நான் அதன் துல்லியமான ஆடிப்பாவையென அமர்ந்திருக்கிறேன். பொருளற்று ஆடும் குழந்தை நான். குழந்தை அறியும் குழந்தை அவன். குழந்தைகளின் நடுவே குழந்தைகள் மட்டுமே அறியும் வெளியென இக்களம். ஆனால் நான் பிரிந்துவிட்டிருக்கிறேன். ஆடுபவனை அப்பால் நின்று செயலற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். களம் என்னை மீறி நிகழ்கிறது. என் விழிகளன்றி எதனாலும் அதை நான் தீண்ட முடியாமலாகிவிட்டிருக்கிறது. பேரச்சத்துடன் சகுனி நோக்கினார். அவன் விரியத் தொடங்கினான். 4, 8, 16, 32, 64, 128, 256 என விரியும் கரங்களின் காடு. நெஞ்சப் பெருவெளி. கண்களின் கடுவெளி. அவன் கையில் விழுந்தவை அனைத்தும் 12கள். அவன் காய்களனைத்தும் இடி முழங்கும் கருமுகில் குவைகளாக மாறின.
அவற்றை அள்ளி வந்த புயல் அவரது கோட்டைகளை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அவர் தன் கோட்டையின் காவலரங்களனைத்தும் நுரைக்குமிழிகளென உடைந்து சரிவதை வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொன்றாக சரிந்தது. ஒன்று கூட எஞ்சாமல். ஏன் நான் பார்த்திருக்கிறேன்? ஏதாவது செய்ய வேண்டும். பகடைகளை உருட்டி 12களாக அள்ள வேண்டும். என் காவலரன்களுக்கு சுற்றும் புறவிகளை நிறுத்த வேண்டும். என் கோட்டையை நோக்கி முன்னேறும் இப்படை வெள்ளத்தை அரண்கட்டி அடக்க வேண்டும். ஆனால் நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். கனவைக் காண மட்டுமே முடியும். கனவை மாற்றியமைக்கும் வல்லமை அதை காண்பவனுக்கு அளிக்கப்படவில்லை. பதைப்பதைக்க அதை வெறுமேனே பார்த்திருப்பதனாலேயே அதன் வதை பெருகி பெருகி சூழ்ந்து அள்ளிக்கொள்கிறது. கடலில் தனிமீன் என அதில் திளைக்கும் என்னைச் சூழும் 1000 அலை எண்ணப் பெருக்குகளின் நுரைகளைத் தொடுகிறேன். அத்தனை குளிராக, அத்தனை அமைதியாக, அத்தனை மென்மையாக, அத்தனை நுணுக்கமாக, துளித்துளியென விரியும் பெருங்கடல். ஒரு கணம் எஞ்சியிருந்தது. சகுனி தன்னை அரக்கிலிருந்து மீட்டுக் கொள்ளும் ஈயென விடுவித்துக் கொண்டு மொத்த ஆற்றலாலும் பகடையை உருட்டி 12 அடைந்தார். 12 12 12. அவர் அள்ளக்கூடிய அத்தனை குதிரைகளையும் கொண்டு தன் கோட்டை வாயிலை வெளியே இருந்து மூடினார். மீண்டும் ஒரு 8. தன் அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் கொண்டு வாயிலை உள்ளிருந்து மூடினார். உள்ளே அவரது அரசன் நடுங்கியபடி தனித்து அமர்ந்து செவிகூர்ந்தான். அவனிடம் எஞ்சியது ஒரு பகடை. அதுவும் 12. உச்சங்களில் ஏன் 12கள் இத்தனை எளிதாக நிகழ்கின்றன? அவன் படையின் அலை எழுந்து வந்து அவரது கோட்டை வாயிலை அடைந்தது. மீண்டும் ஒரு முறை அவன் பகடையை உருட்ட முடியும். ஆனால் அவன் பகடைகளை கீழே போட்டுவிட்டு சிரித்தபடி, இனி ஆடியும் பயனில்லை சோபாலரே. பிறிதொரு களம், பிறிதொரு தருணம் என்றான். 100 எடையை இறக்கி வைத்தது போல சகுனியின் உடல் தளர்வுற்றது. பெருமூச்சுடன் தாடியை நீவியபடி சற்று அசைந்து அமர்ந்து கணிகரை நோக்கினார். கணிகர் ஆட்டத்தை சற்றும் நோக்கவில்லை என்பதை அவரது விழிகளில் கண்டு திகைத்து சாத்யகியை நோக்கினார். அந்த யாதவ இளைஞன் கணிகரையே நோக்கிக் கொண்டிருந்தான். அப்படியென்றால் அவனும் மட்டுமே அறிந்ததாக ஓர் ஆட்டம் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. ஆம், அடுத்த ஆடல் என்றார். நிகரியில் முடிந்தது உவகை அளிக்கிறது என்று கிருஷ்ணன் சொன்னான். வெற்றியோ தோல்வியோ நம் முதல் சந்திப்பை சோர்வுறச் செய்திருக்கும். சகுனி இதழ்களை புன்னகை போல நீட்டி ஆம் என்றார். அவர் திரும்பி நோக்க ஏவலன் வந்து காய்களையும் கருக்களையும் எடுத்து பேழையில் அடுக்கத் தொடங்கினான். அவர் வலியுடன் தன் காலை எடுத்து கீழே வைத்து, ஏதேனும் அருந்துகிறீர்களா என்றார். ஆம், எதையாவது என்றான் கிருஷ்ணன். தாங்கள் விரும்பியதை அருந்தலாம் என்றார் சகுனி. கிருஷ்ணன், நான் விழைவது குருதியை என்றான். சகுனி திடுக்கிட்டு அவனை நோக்க அவன் நகைத்து, அஞ்சிவிட்டீர்களா என்றான். துவாரகையில் திராட்சை மதுவை நாங்கள் குருதி என்போம். முன்பு நான் என் மாதுலர் கம்சரைக் கொன்றபோது அவரது குருதியை குடித்ததாக சூதர்கள் பாடத் தொடங்கினர். அதுவே நீடிக்கட்டும் என விட்டுவிட்டேன். அன்று முதல் இப்பெயரை சூட்டியிருக்கிறோம். சகுனியும் நகைத்து, ஆம், நல்ல பெயர்தான் என்ற பின் திரும்பி ஏவலனிடம் செம்மது கொண்டு வரச் சொன்னார். அந்த ஒரு கணநேர நடுக்கம் ஏன் வந்தது என வியந்து கொண்டார். அதை வெளிக்காட்டிவிட்டேனா என்ன? செம்மதுவை அருந்தியதும் கிருஷ்ணன் எழுந்து கொண்டு, மாலை அவையில் சந்திப்போம் காந்தாரரே. அனைத்தும் இந்த விளையாட்டைப் போல எளிதாக முடியுமென நினைக்கிறேன் என்றான். முடிய வேண்டும். ஏனென்றால் இது நம் வாழ்வல்ல, பாரத வருஷத்தின் மக்களின் வாழ்க்கை என்ற சகுனி திரும்பி கணிகரிடம் என்ன சொல்கிறீர் என்றார். எங்கிருந்தோ மீண்டு வந்து ஆம் ஆம் என்றார் கணிகர். அவர்கள் கிளம்பிய போது அவர் எழுந்து வாயில் வரை வந்து வழியனுப்பினார். அவர்கள் பேசிச் சிரித்தபடி தேரில் ஏறிக்கொள்வதை வாயிலில் நின்று நோக்கிக் கொண்டிருந்தார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.